துபாய் கொடைக்கானல். அப்படியே மணிமேகலை அக்கா மாதிரி இருக்குனா? மணிமேகலையோட அக்காவ மாதிரியா? அப்புறம் என்னப்பா இந்த இடத்த பார்க்கும்போது என்ன தோணுது? அப்படியே ஒரு ரெப்ளிகா பார்த்த மாதிரி இருக்கு. கொடைக்கானல பார்த்த மாதிரியே தான் இருக்கு. டு அல் பர்ஷா பாண்ட் பார்க். துபாயில வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து நம்ம போட்டிங் இது வரைக்கும் போனதே கிடையாது. நம்ம வந்து கடல்ல போயிருக்கோம், அங்க போயிருக்கோம். பட் பாண்ட்ல இன்னைக்கு வந்து போட்டிங் போறோம். அது ஒரு பார்க்ல இருக்கு. பார்க்ல. ஆமா. இந்த மாதிரி பார்க்க பார்த்த உடனே நம்ம எல்லாம் நினைப்போம் வந்து இது வந்து பெய்டா தான் இருக்கும்னு. அதுதான் நீங்க நினைக்கிறது இல்ல. ஃப்ரீ. கம்ப்ளீட்டா ஃப்ரீ. கம் லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ் பிளேஸ். என்டர் ஆனதுமே இடம்லாம் சும்மா செமையா இருக்குது, தெரிக்க விடுது. அப்படியே ஃப்ரீ பிளேஸா இருக்கு, கிரௌடடா கூட இல்ல. நாங்க ஒரு வீக் டே வந்தனால கிரௌட் இல்ல, ஒரு வீக்கெண்ட் வந்தாச்சுன்னா நல்ல கிரௌட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா வாட்டர் ஃபவுண்டைன் எல்லாம் இருக்கு தெரியுமா? லெட்ஸ் கோ அண்ட் see. பாண்ட்ல நீங்க போட்டிங் போகணும்னா இங்க இருக்கு. கண்டிப்பா அல் பர்ஷா பாண்ட்க்கு வந்துருங்க. அப்படியே இங்க பாரு, அப்படியே நம்ம ஊர்ல அந்த ஃபவுண்டைன்லாம் செமையா இருக்குல்ல. கொடைக்கானல் பார்த்த மாதிரி இருக்குடா. இந்த பிளேஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குல்ல. கரெக்டா அந்த லேக்க சுத்தி, கொடைக்கானல் லேக்க சுத்தி இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்ல வந்து எல்லாரும் சைக்கிள் ஓட்டிட்டே திரிவாங்க கொடைக்கானல்ல. ஜாகிங் எல்லாமே பண்றதுக்கு அந்த கொடைக்கானல்ல நம்ம பண்ற மாதிரியே இங்கேயும் இருக்கு. கரெக்ட் தான். அப்படியே ஒரு ரெப்ளிகா பார்த்த மாதிரி இருக்கு. கொடைக்கானல பார்த்த மாதிரியே தான் இருக்கு. செமையா இருக்குது. அந்த போட் எல்லாம் பாரு, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அந்த ஆனா இது மிதிச்சு போற மாதிரி தெரியல, மோட்டார் போட் மாதிரி இருக்குன்னு தோணுது. மோட்டார் இல்லம்மா, சைக்கிள் பெடல் பண்றதுதானா? பெடலிங் போட் மாதிரி தான் இருக்கு. 30 மினிட்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். கப்பிள் போட்டு, ஃபேமிலி போட்டு அப்படி அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 20 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 70 dirhams சார்ஜ் பண்றாங்க. ஆமா, இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 40 dirhams. கப்பிள்ஸ் வந்து சின்னதா வந்து பெடல் பண்ணி போறது மாதிரி இருந்தா 40 dirhams. அப்படியே வந்து பிரைஸ் வந்து ஒரு இதா போயிட்டே இருக்கு. 40, 60, 70. ஆனா இதுல மெயின் என்னன்னா கிட்ஸ் அண்டர் 3 வந்து அலௌட் இல்ல. சோ அத நோட் பண்ணிக்கோங்க. ஆமா, யாராவது உங்களுக்கு 3 years and less யாராச்சும் இருந்தா, குழந்தைங்க இருந்துச்சுன்னா இங்க வராதீங்க. போட்டிங் பண்ணணும்னு வந்தீங்கன்னா பண்ண முடியாது. இதுதான் நம்ம துபாயோட கொடைக்கானல். நம்ம இன்னைக்கு பேர் மாத்துறோம். இது அல் பர்ஷா இல்ல, இது துபாய் கொடைக்கானல். அது இப்ப குளிரா இருக்கிறதுனால இந்த டைம்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபீலிங் வந்து அப்படியே இருக்கு. ஆமா, அரௌண்ட் எப்படி இது எத்தனை மணி ஆச்சு? இப்போ ஒரு 4 மணி. ஆமா, இப்ப நல்ல கோல்ட் ஏரா தான் இருக்கு, ப்ரீஸ் ஏரா இருக்கு. இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க என்ன ரம்ஜான் டைம்ல, ஆமா ரம்ஜான் டைம்ல வந்து ஒரு 2 to 6 தான் இங்க வந்து டைமிங் வச்சிருக்காங்க. மத்த நேரம் எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. மத்த டேஸ் எல்லாமே எல்லா நாளுமே இருக்கு. இதுக்கு பாருங்க அங்கெல்லாம் ஃபவுண்டைன். நெக்ஸ்ட் வந்து ஏன்னா இது வந்து போட்டிங், இங்க ஒரு ஃபவுண்டைன். அப்புறமா ப்ளே ஏரியா வந்து 2 ப்ளே ஏரியா இருக்கு. அதுக்கப்புறமா நிறைய ட்ரீஸ் இருக்கு. போட்டோ ஸ்பாட் எல்லாம் செம்ம. ஸோ நிறைய நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆமா, நீங்க இப்ப எதுக்கு அந்த 10 ரூபாய் கண்ணாடியை போட்டு திரியறீங்க? சனி டே மேன். சனி டே கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சன்னை டைரக்டா நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படி அதுதான் அந்த 3 drops கண்ணாடி. முடியலடா சாமி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. 2000 years later. ப்ளே ஏரியாலாம் இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ 2 ப்ளே ஏரியா இருக்கு. அப்புறம் என்னப்பா இந்த இடத்த பார்க்கும்போது என்ன தோணுது? நம்ம ஊர்ல எல்லாம் காலேஜ்ல வந்து காலேஜ் ஷூட்டிங்னாலே சீன்னாலே இந்த இடம் தான் வரும்ல. அப்படியே இதுல ஒரு போட்டோ ஷூட் எடுத்தா தரமா இருக்கும். So this place is called Heaven. அல் பர்ஷா. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. சோ இந்த பிளேஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு தான் நான் சொல்றேன், ஜேவிசில இருக்கு. ஓகே, ஜேவிசி லைன்ல வந்தீங்க. ஜேவிசி இல்லையா? அல் பர்ஷா. Okay, this place is very nice. நீங்க எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க அந்த பார்க்குக்கு அவுட் ஆஃப் 10? அவுட் ஆஃப் 10க்கு 10 கொடுக்கலாங்க. அப்படி க்ளீனா இருக்கு. பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான். பட் நாங்க உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுக்குறோம். ஏன்னா வந்து நீங்க வந்து கண்ணாடி போட்டு ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க. அதனால ஒரு கொஞ்சம் 5 ரேட்டிங் கம்மி பண்ணிடலாம். அப்படியே மணிமேகலை அக்கா மாதிரி இருக்குனா? மணிமேகலையோட அக்காவ மாதிரியா? மணி அக்கா மாதிரி இருக்கு. மணி அக்கா தான். கோவில் மணியா இல்ல கோவில் மணியா இல்ல பிச்சு மணியா? வயலேடி மணி அக்கா, மணிமேகலை. ஃபைனலா இது ஒரு ரன்னிங் ட்ராக்கா? ஆமா, ரன்னிங் பண்ணிக்கலாம், ஜாகிங் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். கீழே விழுந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. அந்த மாதிரி ட்ராக் போட்டு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு நீங்க ஜாகிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் என்ன மாதிரி வயசானவங்க அந்த மாதிரி யாராவது இருந்துச்சிங்கன்னா, உடம்பு குறைக்கணும்னா இங்கே வந்து ஒரு ஜாகிங்கை போடலாம். அப்படி இல்லைன்னா யாராச்சும் வயசானவங்க ஆண்டிஸ் அங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஈவினிங் டைம் வந்து பாஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு ஜாகிங் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த பிளேஸ்.
ஸோ எஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிடுங்க.